ஸ்ரீ குருச்சரணம். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி குரு பரம்பரை வரலாறு. காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை முதலாக அலங்கரித்தது பூஜ்ய ஸ்ரீ ஆதிசங்கரர். எல்லாருக்கும் அது நன்னா தெரியும். சர்வஜ்ஞ பீட்டமான இந்த மூலாம் நாய காஞ்சி காமகோட்டி பீட்டத்தின் பிரதான ஆச்சாரியால் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள். ஆதிசங்கர பகவத்பாதாள் சுரேஸ்வரர் அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாவது ஆச்சாரியாலை நியமிக்கிறார். அவரோட கதையை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். சுரேஸ்வராச்சாரியார் பகவத்பாதருடைய ஸ்ரீடர்களிலேயே ரொம்ப பிடிச்சமான, அவருக்கு ரொம்பவும் பிடித்தமான மூத்த வயதினரும் அவருடைய நேரடி சிஷ்யர்களில் பிரதானமாக இருக்கிறது அவர் அப்படின்னு சொல்லலாம். இவரை முதலாக மகிஷ்மதி அப்படிங்கிற ஒரு இடத்துல சந்திக்கிறார். இவரோட பூர்வாசிரம பெயர் மண்டன மிஸ்ரர் அப்படின்னு இருக்குது. இவருடைய மனைவி சரசவாணி அப்படிங்கிறது சொல்லலாம், இல்லாட்டா உதயபாரதி அப்படிங்கிறது அவளுடைய பெயர். அவள் சரஸ்வதி தேவியோட ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. மண்டன மிஸ்ரர் பூர்வ மீமாம்சம், அத்வைத்த வேதாந்தம் அப்படின்னு ஆச்சாரியாலோட ஆதிசங்கர பகவத்பாதாலோட வாதம் பிரதிவாதத்தில் ஒரு 15-18 நாள் ஈடுபட்டார். அது ஒரு பெரிய விவாதம் மாதிரியும், யார் தோல்வி அடைவா யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது அத்வைத்தம் சத்தியமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விவாதம் நடந்தது. அங்கே கர்ம மார்க்கத்தை வழிபடக்கூடிய அந்த பூர்வ மீமாம்சம் குமாரில பட்டர் அப்படின்னு சொல்லி, அது யாருன்னா உதயபாரதி, அவருடைய மனைவியான உதயபாரதியின் சகோதரர். அவளெல்லாம் அந்த வழி வந்துட்டுருந்தா. அதுக்கப்புறம் சங்கரர் அந்த வழி இல்லை, இதுதான் பூர்ண பிரம்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த அத்வைத்தத்தை நிலைநாட்டுறார். அந்த வாதம் பிரதிவாதம் முடிஞ்சு உதயபாரதியான மண்டன மிஸ்ரர் அவருடைய மனைவியை தீர்ப்பு சொல்ல நியமிக்கப்படுறது. கரெக்டாக 21வது நாள் மண்டன மிஸ்ரரோட மாலை பாட ஆரம்பிச்சுடுறது. அப்போது அழகாக உதயபாரதி 2 பேரும் பிக்ஷைக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. பிக்ஷைங்கிற வார்த்தை சன்னியாசிகளுக்கே பொருந்தும். அதனால் ஆத்துக்காரரும் பிக்ஷை எடுத்துக்க வேண்டும்ங்கிற அர்த்தத்தில் அவள் அழகாக புரிய வச்சுடுறா. இதில் தெரியறது இந்த மாதிரி மண்டன மிஸ்ரர் தோத்துட்டாருன்னு. அதனால் சபதத்தின் முதல்ல பேசினபடி, சபதத்தில் தோத்துட்டா நான் சந்நியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மண்டன மிஸ்ரர் ஒத்துக்கிறார். இந்த கர்ம மார்க்கம் அந்த வழி சரியில்லை, இதுதான் அத்வைத்தம் வழி தான் சத்தியம் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டு உங்களோட சிஷ்யனாக என்னை சேர்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறார். சங்கர பகவத்பாதாலும் அவரை சிஷ்யனா ஏத்தண்டு சுரேஸ்வரர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறார். பகவத்பாதாளோட வழிபாட்டிலையும் அவரோட யாத்திரையிலையும் அவரை சேர்த்துக்கிறார். 2 பேருமா சேர்ந்து யாத்திரை பண்ணுறா. பிரம்மாவின் அம்சமாக கருதப்படும் சுரேஸ்வரர் சங்கர பகவத்பாதால் எழுதின தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துக்கு சுரேஸ்வராச்சாரியார் உரை எழுதியிருக்கார். அந்த உரையோட பெயர் மானசோல்லாசம். இரண்டாவதாக சங்கரர் எழுதின பஞ்சசீக ரசம் அப்படிங்கிற ஒரு நூலுக்கும் சுரேஸ்வராச்சாரியார் பஞ்சீகரண வார்த்திகம் அப்படின்னு சொல்லி உரை எழுதியிருக்கார். இவர் அதனால தான் வார்த்திகக்காரர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. பொதுவாக வார்த்திகக்காரர் அப்படி பாஷ்யக்காரர்னு கூப்பிடுறது வியாச மகரிஷியை தான். ஆனால் சுரேஸ்வராச்சாரியாருக்கும் அப்படி ஒரு பெயர் உண்டு. இந்த அத்வைத மரபத்தில் அவருக்கு அப்படி ஒரு பெயர் உண்டு. அதே போல் சூத்திரக்காரர் அப்படின்னு இவர் ஒரு பெயர் சொல்கிறா. அதனால் இவர் சூத்திரக்காரர், பாஷ்யக்காரர், வார்த்திகக்காரர் எல்லாமே சுரேஸ்வராச்சாரியாருக்கு பொருந்தும். நம்ம எல்லாம் தோட்டக்காச்சாரியார் கேள்விப்பட்டிருப்போம். அந்த தோட்டக்காச்சாரியார் ஒரு பாஷ்யம் எழுதியிருக்க சங்கர விஜயம் அப்படின்ட்டு. அந்த சங்கர விஜயத்தில் 55வது கண்டத்தில் பார்த்தேன்னா ஒரு சில சம்பவங்கள் அங்கே வெளிப்பட்டிருக்கார். அதில் முக்கியமாக சங்கரர் சுரேஸ்வராச்சாரியார் அழைச்சி கொண்டு காமாட்சி அம்மா கோவிலில் சக்கர பிரதிஷ்டை, ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்கிறார். அப்புறம் காமகோட்டி பீட்டத்துக்கும் இவரை முதன்மையான, அதாவது தனக்கு அடுத்தபடியாக ஆச்சாரியாலை நியமிக்கிறார். இதெல்லாம் சங்கர திக் விஜயம் அப்படிங்கிற ஒரு நூல்லையும் சங்கர விஜயம் அப்படிங்கிற இன்னொரு கிரந்தத்துலேயும் அவர் குறிப்பிட்டிருக்கார். நம்மளோட ஆனந்த நந்தகிரியான தோட்டக்காச்சாரியார் குறிப்பிட்டிருக்கார். ஆகையினால் இந்த சுரேஸ்வராச்சாரியார் நல்ல ஒரு வார்த்திகக்காரர், சூத்திரக்காரர், பாஷ்யக்காரங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரமாக அவர் எழுதிய நூல்களில் நைஷ்கர்மிய சித்தி அப்படிங்கிற ஒரு அத்வைத அமிர்தம் அந்த நூல். அதில் நைஷ்கர்மிய சித்தியில் இன்னும் மற்ற 3 பிரம்ம சித்தி, இஷ்ட சித்தி, அத்வைத்த சித்தி, இது 3 சுரேஸ்வராச்சாரியார் விளக்கி எழுதியிருக்கார். இதை தவிர சங்கரர் தைத்திரிய உபனிஷத்துக்கும் பிருகதாரண்ய உபனிஷத்துக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கார் இல்லையா. அந்த தைத்திரிய உபனிஷத்துக்கும்
தைத்திரிய உபனிஷத் பாஷ்ய வார்த்திகம் அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியார் இன்னும் ஒரு விரிவான உரை எழுதியிருக்கார். பிருகதாரண்ய உபனிஷத்துக்கும் பிருகதாரண்யக உபனிஷத் பாஷ்ய வார்த்திகம் அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியார் அதுக்கு இன்னும் ஒரு தீர்க்கமான உரை எழுதியிருக்கார். அதனால் அவர் வார்த்திகக்காரர்னு சொல்கிறது மிகையே இல்லை. இந்த தகவல்கள்லாமும் நம்மளோட சங்கர திக்விஜயம் அப்படிங்கிறதுல 13வது காண்டத்தில் எல்லாமே குறிப்பிட்டிருக்கு. இவரையே தான் அடுத்த ஆச்சாரியாளான ஸ்ரீ சர்வஜாத்மர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட 3வது காஞ்சி காமகோட்டி பீட்டத்தில் 3வது ஆச்சாரியாளாக இருக்க போகிறதுக்கும் சங்கர பகவத் பாதாலும் சுரேஸ்வராச்சாரியாரும் சேர்ந்து ஸ்ரீ சர்வஜாத்மர் ஆச்சாரியாலை நியமிக்கிறார். நம்ம அதை அடுத்த ஆச்சாரியாள கதையில் நம்ம அதை நிச்சயமாக பார்ப்போம். இவர் 70 ஆண்டு காலம் நம்மளோட காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை அலங்கரிக்கிறார். 407 BC கிமு 407ஆம் ஆண்டு இப்போ இருக்கிற காஞ்சி காமகோட்டி பீட்டத்திலேயே சித்தி அடைஞ்சிருக்கார். இப்போவும் சுரேஸ்வராச்சாரியாளுக்கு பூஜை அங்கே ரெகுலராக நடந்துட்டுருக்கு. காஷ்மீர தேசத்தில் பிறந்து காஞ்சியில் சித்தி அடைந்த 2வது ஆச்சாரியால் சுரேஸ்வராச்சாரியால். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.